அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் தேய்பிறை சஷ்டியில் மனம் சம்பந்தப்பட்ட குறைகள் தீர, அதாவது திருமாங்கல்யம் மற்றும் குழந்தை பேறு மற்றும் வீட்டில் கல்வி செல்வம் இவற்றையெல்லாம் கிடைக்க இந்த தேய்பிறை சஷ்டியில் நம் பரம்பொருள் முருகப்பெருமானை எவ்வாறு வழிபடுவது என்பதை பற்றி பார்க்கலாம். உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலிமை தேவை. வலிமை இல்லாதவரால் எதையும் செய்ய இயலாதல்லவா? உடலுக்கு தேவையான உடல் வலிமை, உள்ளத்திற்கு தேவையான மன வலிமை அல்லது துணிவு, இவற்றையெல்லாம் வணங்கும் தெய்வமே நமது பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள். சக்தியை வழங்கும் தெய்வங்களுள் முருகப்பெருமான் அவர்கள் மிக துல்லியமாக கருதப்படுகிறார். இந்த வழிபாட்டை இரு வகையில் வழிபடுவதே சிறந்த முறையாகும். வீட்டில் முறைப்படி வழிபடுவது, அடுத்தது கோவிலுக்கு சென்று அர்ச்சனை ஆராதனை செய்து வழிபடுவதும் சிறப்பாகும். இரண்டு முறைகளில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம். அடுத்ததாக, நீங்கள் முருகன் வழிபாடு செய்பவர்கள் அஷ்டமி, நவமி, கரிநாள் போன்ற நாட்கள் இல்லாதவாறு வீட்டில் இறந்தவர்களுக்கு, அதாவது வீட்டில் இறந்தவர் திதி செய்யும் நாள் ஆகியவற்றை இல்லாத ஒரு முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நாளுக்கு முதல் நாளே திங்கட்கிழமை அன்று வீடு முழுவதும் பசும் சாணமிட்டு மெழுகோ நீர் விட்டு கழுவியோ தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த முறையை நீங்கள் இந்த தேய்பிறை சஷ்டியிலும் தாராளமாக செய்யலாம். ஏனென்றால் மனம் சார்ந்த கவலையை இந்த தேய்பிறை நாட்களில் கண்டிப்பாக செய்தால் முருகப்பெருமானின் அருள் நேரடியாக கிடைக்கும் என்பது ஐதீகம். நீர் விட்டு கழுவியோ தூய்மைப்படுத்தியோ வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். வீட்டின் வாயினில், பூஜை அறை வாயினிலும் நீங்கள் மாவிளை தோரணம் கட்டி வேண்டும். பசும்பால், கடல் நீர், பசுங்கோமியம் ஆகியவற்றை காலையிலோ சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் முருகன் வழிபாட்டுக்கு தாமரை, செம்பருத்தி, சாமந்தி, முல்லை, தவணம், சம்மங்கி, பிச்சிப்பூ, இருபாச்சி கொழுந்து ஆகியவற்றை சேகரித்து கொள்ள வேண்டும். விநாயகர் வழிபாட்டுக்கு அருகு, வெள்ளருக்க மலர்களை, சந்தனம், கற்கண்டு, ஊதுவத்தி, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றையும் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். இவை தவிர நெய், தேங்காய், எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய் ஆகியவற்றையும் நீங்கள் கண்டிப்பாக சேகரித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக திரிகளையும், அதாவது எண்ணெய் திரிகளையும், கலச செம்பு, தேங்காய், பழம், அவல் பொரிகடலை ஆகியவற்றையும் நீங்கள் சேகரித்து வைக்க வேண்டும். கிடைக்கும் கனி வகைகளையும், கற்பூரம், எலுமிச்சம்பழம் ஆகியவற்றையும், மஞ்சள், நீலம், கருப்பு, ஊதா, பச்சை, ஆரஞ்சு, சிவப்பு ஆகிய 7 வண்ணங்களில் பட்டு துணிகளையும், குளிக்கும் மஞ்சள், மாங்கல்ய கயிறு, உயர்ந்த குங்குமம் ஆகியவற்றையும் தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து மனதார வழிபட வேண்டும். சித்திரான வகைகள், அதாவது நெய்வேத்திய வகைகள், சுண்டல், மாவிளக்கு, மாவு ஆகியவற்றையும், அத்தர், புனுகு, மல்லிகை, செண்டு ஆகியவற்றையும், பஞ்சாமிர்தம், இளநீர், பானகம், நீர் ஆகியவற்றையும் இரவிலேயே நீங்கள் கண்டிப்பாக தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த முருகன் வழிபாட்டிற்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் வீடு முழுவதும் கடல் நீரையும் கோமியத்தையும் கலந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த சஷ்டி திதியும் நீங்கள் இதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சஷ்டி திதியை தவறவிட்டவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பூஜையை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு ஓர் அறையில் நடுப்பகுதியில் சுவரில் நீங்கள் தரையில் 2 உயரத்திற்கு 1 அடி வட்டத்தில் அரைந்த மஞ்சள் பூவை வைக்க வேண்டும். அதாவது மஞ்சளை பூச வேண்டும். அதற்கு நடுவில் குங்குமத்தால் நீட்டமாக 3 கோடுகள் இட வேண்டும். நடுக்கோட்டில் மஞ்சள் குங்குமத்தில் திலகமிட வேண்டும். வட்டத்தின் மேல் பகுதியில் சிறு ஆணி அடித்து அரைந்து அதில் மல்லிகை மலரை சூட்ட வேண்டும். இந்த வட்டத்தின் கீழே தரையில் வாழை இலையை விரித்து அதில் தாம்பாளம் வைத்து அதில் பச்சரிசி பரப்ப வேண்டும். அதன் மீது கலசத்தை வைக்க வேண்டும். கலசத்திற்கு அதன் மீது உள்ள தேங்காய்க்கும் மஞ்சள் குங்குமம் போட்டிட வேண்டும். அவற்றை மஞ்சளாக அலங்கரிக்க வேண்டும். ஐமுக குத்து விளக்குகளில் 4 எண்ணெய்களும் கலந்து ஊற்றி ஏற்ற வேண்டும். கலசத்திற்கு அருகே நெய் மட்டுமே ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும். மஞ்சள் துளியிலோ பசுஞ்சாணத்திலோ பிடித்து வைத்து அருகம்பில் மீது வைக்கப்பட்டுள்ள விநாயகருக்கு திலகமிட்டு மஞ்சள் சாத்த வேண்டும். பூஜை அறை முழுவதும் வாசனை திரவியங்களை தெளித்து வாயிலிருந்து பூஜை செய்யும் பீடம் வரை எவரும் குறுக்கே நிற்காமல் வழிவிட்டு வைக்க வேண்டும். வாயில் அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும்.
முதலில் விநாயகர் பூஜை முடித்துவிட்டு நிவேதன பொருட்களை கலசத்தின் முன் திறந்து வைத்து தேங்காய் உடைத்து நறுமண பலகை இட வேண்டும். அடுத்ததாக நீங்கள் முருகப்பெருமானின் ஸ்தோத்திரங்களை கூறி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். முருகனின் நவாமலை சொல்லுதல் நீங்கள் கலசத்திற்கு வந்து அமர்தல் ஐதீகமாகும். அதாவது முருகப்பெருமானை நினைத்து ஓம் முருகா என கூறும்போது முருகப்பெருமான் அவர்கள் கலசத்திற்கு வந்து அமர்வதாக ஐதீகம். நீங்கள் முருகப்பெருமானின் தோத்திரங்களை வாய்விட்டு மனமிட்டு உரத்தி அந்த அறையில் இருப்போர் எல்லோரும் சொல்ல வேண்டும். முருகரின் தோத்திரங்களை சொல்லி முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை செய்துவிட்டு முருகப்பெருமான் அமர்ந்த கலசத்தை சாஷ்டாங்கமாக உடலில் 8 உறுப்புகளிலும் தரையில் படும்படி வணங்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் மீண்டும் கற்பூர ஆராதனை எடுத்து நீங்கள் முருகன் கலசம் பீடம் ஆகியவற்றை காட்டிவிட்டு வீடு முழுவதும் வாசல் வரை கற்பூர ஆர்த்தி காட்ட வேண்டும். அதன் பிறகு ஒரு தட்டில் 7 வண்ண துணிகளையும் வைக்க வேண்டும். ஒவ்வொரு துணிகள் மீதும் தாம்பூலம் மீதும் மஞ்சள் துண்டு, குங்குமம், பொட்டலம், தாலிக்கயிறு ஆகியவற்றை வைக்க வேண்டும். பிறகு நீங்கள் தாலிக்கயிறு வைக்கலாம். நிவேதன பொருட்கள் மற்றும் முருகப்பெருமானை நினைத்து எதை நீங்கள் வேண்டுகிறீர்களோ அது சம்பந்தமான பொருட்களை நீங்கள் வைக்க வேண்டும். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்டவர்கள் தாலிக்கயிறு, குழந்தை பேறு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மாதிரியான ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நீங்கள் அங்கே சமர்ப்பிக்க வேண்டும். முகமாக நின்று சுமங்கலி பெண்கள் ஒவ்வொருவராக வரச் சொல்ல வேண்டும். அடுத்து கிழக்கு முகமாக நின்று ஒரு துணியை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் சொல்ல வேண்டும். பின்பு அவர்களுக்கு பிரசாதங்களையும் கொடுத்து வழி அனுப்ப வேண்டும். முதல் செவ்வாய்க்கிழமை என்று இந்த முறைப்படி செய்ய வேண்டும். அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமை பூஜைகளுக்கு துணிகளை, சித்திரானங்கள், கனிகள் ஆகியவை வேண்டும். மலர்கள் ஒரு போதும், மற்றவையாகவும் வேண்டும். முதல் செவ்வாய் தவிர்த்து மற்ற செவ்வாய்களில் அன்னதானம் செய்ய இயன்றாலும் செய்தால் போதும். நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வாரம் 2 முறை இந்த பூஜை செய்ய முடியாது என்று நினைப்பவர்கள் இந்த தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் மாதம் 1 முறையும் இந்த பூஜை செய்து முருகப்பெருமானின் அருளை பெற்று உங்களுக்கு திருமணம், குழந்தை பேறு மற்றும் கல்வி செல்வம் அனைத்து விதமான 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ முருகப்பெருமான் என் கடவுளின் முருகப்பெருமானை வேண்டுகிறேன். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.